சீக்கிரமே என் கேள்விக்கு விடைய கண்டுபிடிக்க வழிய காட்டு. எல்லாரோட வாழ்க்கையும் சரியாகணும். உன்னைய தவிர எங்களுக்கு வேற நாதி இல்ல. நீதேன் சாமி இந்த விடுகதைக்கு பதில சொல்லி முடிச்சு வைக்கணும். அதுக்கான வேண்டுதலா தினம் இந்த உண்டியல்ல காசு போடுறேன். அது நிறைஞ்சதும் உன் கோயில் உண்டியல காணிக்கையா செலுத்துறேன். ஒரு ஆச்சரியம் பண்ணு. என் வேண்டுதலை ஏத்துக்க சாமி. உன் வேண்டுதெல்லாம் பலமா இருக்கும் போல இருக்கே. கடவுளுக்கே கமிஷனா? ஏ சௌந்தர்யா, சாமி விஷயத்திலயும் உனக்கு விளையாட்டு தானா? அப்படியெல்லாம் பேசாத. சரி பேசல. காலையிலேயே ஏதோ ஹெவியா வேண்டிக்கிட்டு இருக்க, உண்டியல்ல காசு போடுற. என்ன வேண்டுன? ஏன் சௌசவ், வேண்டுதல யாராச்சும் வெளியில சொல்லுவாங்களா? ஆனந்தி என்ன வேண்டியிருக்குன்னு நமக்கு தெரியாதா? ரகுவை கண்டுபிடிச்சு கொடுன்னு வேண்டியிருப்பா, அதானே? ரகு கிடைச்சாதானே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரியும். எனக்கு மட்டும் பிரச்சனைனா கூட பரவாயில்ல, என்னால எல்லாருக்குமே பிரச்சனையா தானே இருக்குது. எதுக்கு புள்ள காலையிலேயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ? உன்னைய பார்த்தாலே எனக்கு வருத்தமா இருக்குதுக்கா. என்னாலதே நீ வாழாம இருக்கிற. நீ ஒரு பக்கம், சரவண மாமா ஒரு பக்கம்னு வாழ்ந்துட்டு இருக்கிய. ஏன் தலையெழுத்து இப்படி ஆனதுக்கு நீங்க வாழாம இருக்கிறீங்களேன்னு எனக்கு எம்புட்டு வேதனையா இருக்குது தெரியுமா? அன்பு என் கழுத்துல தாலியை கட்டி போட்டு பாவம் என்னால அவரும் நிம்மதியா இல்லாம இருக்கிறாரு. அப்போ இவ்ளோ பிரச்சனையும் இப்படி சாமி கிட்ட இறக்கி வச்சிட்ட? ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டு கண்ணை திறந்து பாக்குற என் சாமி இதுல மட்டும் ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்குதுன்னு தெரியல. அதே என்னால முடிஞ்சது தினம் உண்டியல்ல காசு சேர்த்து உன் கோயிலுக்கு வந்து காணிக்கையா கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டல்ல, சாமி கண்டிப்பா உன் கோரிக்கைய நிறைவேத்தும். எல்லாரும் சந்தோஷமா வாழத்தா புள்ள போறோம். எல்லாத்தையும் கொடுக்கற சாமி இத மட்டும் தாமதமா கொடுக்குதுன்னா கண்டிப்பா ஏதாச்சும் காரணம் இருக்கும். எல்லாம் சரியாயிடும் புள்ள. ஆனந்தி, இந்த சாமியை வேண்டியாச்சுல, அங்க இன்னொரு சாமி வெயிட்டிங்ல இருக்கு, அத போய் கும்பிடலாம் வா. அடுத்த சாமியா? அது யாரு? அதான் என் ஆத்தா அன்னபூரணி. கீழ கேண்டீன்ல இட்லியா இருக்காளோ, பொங்கலா இருக்காளோ, இல்ல பூரியா இருக்காளோ யாருக்கு தெரியும்? அவ என்ன உருவத்துல இருக்கறானே கீழ போய் பார்த்து தரிசனம் பண்ணலாம் வா. வாக்கா. ஷோ என்னடி, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரியான சோத்து மூட்டடி இவ. சரி வா போலாம். என்னது இது? சுடு தண்ணி. ஆமா, செவரக்கோட்டையில சுடு தண்ணி இந்த கலர்லயா இருக்கும்? இது ஒண்ணும் செவரக்கோட்டை இல்லையே. நான் தான் போனா போதுன்னு அந்த சுடு தண்ணியில கொஞ்சம் பால், காப்பி தூள், சக்கரை எல்லாம் போட்டு எடுத்தாந்திருக்கேன். ஓ, அப்ப இதுக்கு பேரு காஃபியா? குடுங்க, அது குடுங்க. நீங்க ஒண்ணு குடிக்க வேணாம். ஏதோ பெரிய ஆபீசரா ஐடிஏலன்னு மரியாதையா காப்பி கொடுக்க வந்தா என்னைய வம்பு பண்றீங்களா? ஏன் நாங்க மட்டும்தான் ஆபீசரா இருக்கோமா? நீங்களும் தான் சூப்பர்வைசர் ஆயிட்டீங்க. நீங்க போய் காஃபி எல்லாம் கொண்டு வரலாமா மேடம்? இத்தனை நாளும் நான் தானே இந்த நாற்காலியில இருந்தவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்திருக்கிறேன். இங்க வேலை செய்யற எல்லாருக்கும் என் கையால காப்பி போட்டு கொடுத்திருக்கிறேன். அது வேற. முன்னால அப்போ நீ அந்த வேலைக்காகத்தான் இருந்த. அதுக்கப்புறம் நீ தான் டெய்லர் ஆகி இப்ப சூப்பர்வைசர் ஆயிட்டியே. சும்மா அதையே சொல்லாதீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க பெரிய பதவியில இருக்கிறவக, நான் உங்க கீழே வேலை பாக்குறவ தானே. அதுக்காக காப்பி கொடுத்தா ஒன்னும் தப்பில்ல. ஓ,
அப்ப என்ன வெறும் ப்ரொடக்ஷன் ஹெட்டா தான் பார்த்து காஃபி கொடுக்க வந்திருக்க. கம்பெனிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அப்படிதான். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, காப்பிய குடிங்க, ஆறிட போகுது. ஏய், ப்ரொடக்ஷன் ஹெட்டே மிரட்டுறியா? நீங்க எப்பவுமே அன்புதே, நான் உங்க ஆனந்திதே. மிரட்டலாம் ஒன்னும் தப்பில்ல. பேச்சில் ஒன்னு அடிச்சுக்க முடியுமா? காப்பிய குடிங்க. ஆனந்தி, காஃபி சூப்பர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காஃபி குடிச்சிருக்கோம். நன்றினே. ம். என்ன ஆனந்தி, எல்லாருக்கும் நீ தான் காஃபி போட்டியா? ஆமா, இப்ப தெரியுதா நான் அதிகாரத்துக்கு தான் காப்பி போட்டு கொடுக்கறேன்னு. சரி சரி சரி. சரி, காப்பிய குடிங்க. ஆனந்தி, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ கோகிலா, நான் வந்துட்டேன். வாங்க பெரிய மாப்பிள, எப்படி இருக்கீங்க? பெரிய மாப்பிள்ளையா? இது என்ன புதுசா இருக்கு? இதுல என்ன புதுசா இருக்கு? அன்பு சின்ன மாப்பிளனா நீங்க பெரிய மாப்பிள தானே? கேட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு யோகம் தான். கோகிலா வர சொல்லவா? கோகிலாவை பார்க்கத்தானே வந்தீங்க? ஆமாண்ணே, கால் பண்ண வரேன்னு சொன்னான். கால் பண்ணியாச்சா? கோகிலா வந்துருச்சா? பேசிட்டு இருங்க. என்னங்க முக்கியமான விஷயம்? நேர்ல தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா கோகிலா, நேர்ல பார்த்து சொன்னாதான் சரியா இருக்கும்னு தோணுச்சு. நல்ல விஷயம் தானே, அதுக்கே இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. நல்லதா கெட்டதான்னு என்னால சொல்ல முடியல கோகிலா. அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து வராங்க. எதுக்கா இப்படி பயப்படுறீங்க? அவங்களும் உங்களை பார்த்து நாளாச்சுல்ல, உங்க கூட 2 நாள் இருந்துட்டு போலான்னு நினைச்சிருப்பாங்க. என் கூட இருக்கணும்னு வந்தா நான் உனக்கு கால் பண்ணிருக்கவே மாட்டேனே. உன்னையும் ஆனந்தியும் பார்த்து பேசணும்னு சொல்றாங்க, அதுக்காக தான் வராங்க. என்னையும் ஆனந்தியுமா? எங்களை பார்த்து பேச என்ன இருக்கு? அவங்க பேசணும்னாலும் பெரியவங்கள பார்த்து தானே பேசணும். எங்க அப்பா அம்மா கூட பேசணும்னு சொல்லியிருந்தா கூட சரி, எங்களை பார்த்து என்ன பேசணும்? அது எனக்கு தெரியல கோகி, ஆனா உங்களை பார்த்து பேசணும்னு தான் சொன்னாங்க. அது எப்படி? என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லாம எப்படி இருப்பாங்க? நீங்க மறைக்காம உண்மை சொல்லுங்க. ஏய், சத்தியமா எனக்கு தெரியாது கோகிலா. நானும் என்ன விஷயம்னு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். நேர்ல வந்து உங்களை பார்த்து தான் பேசணும்னு சொல்றாங்க. நீயும் ஆனந்தி வீட்டுக்கு வரணும் கோகிலா. இல்லைங்க, என்னால வர முடியாது. என்ன அன்பு, ப்ரொடக்ஷன் ஹெட் ஆயிட்ட, ட்ரீட்லாம் கிடையாதா எங்களுக்கு? ட்ரீட் தானே, இதோ வரேன்.